Welcome to my channel. மாணவன் ஆசிரியர் எஸ். Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர் சரவணன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றலும் கற்பித்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ்லையும் கேட்டிருந்தீங்க, இங்கிலீஷ்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையுமே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் க்ரோயிங் டெவலப்மெண்ட் குழந்தை வளர்ச்சி பருவத்துக்கும் கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் தற்கால இந்தியாவும் சமுதாயம் அது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சிலபஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சிலபஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் இருக்கிற சிலபஸ் வந்து தமிழ் மீடியம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யூனிட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேச்சர் ஆஃப் லேர்னிங் பார்த்தீங்களா, நேச்சர் ஆஃப் லேர்னிங், மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங், பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் தர் இம்ப்ளிகேஷன், root learning which is meaningful learning, principles and techniques of active learning and their implication, self learning. இதுவே வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா கற்றல் என்பதன் பொருள் மற்றும் வரையறை, கற்றலின் அடிப்படை கூறுகள், கற்றலுக்கான அடிப்படை கொள்கைகள் மற்றும் இக்கொள்கையின் கல்வி தாக்கங்கள், மனப்பாடம் செய்து கற்றல் மற்றும் பொருளுணர்ந்து கற்றல், செயல்மிக்க கற்றலுக்கான கொள்கைகளும் நுட்பங்களும், அதன் கல்வி தாக்கம், தானே கற்றல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். அடுத்து யூனிட் 2 பாருங்க, teaching, definition and meaning, characters of good teaching, views of great thinkers of philosophers on teaching, becoming the reflective teacher and is characters of my goals of a teacher. ஸோ இதுக்கான தமிழ் சிலபஸ் கீழே இருக்குது. கற்பித்தலுடைய இயல்புகள், கற்பித்தல் என்பதன் பொருள் மற்றும் வரையறை, நல்ல கற்பித்தலின் குணங்கள், கற்பித்தல் பற்றிய சிந்தனையாளர்கள் மற்றும் தத்துவ ஞானிகள் கருத்துக்கள், ஆள் சிந்தனையுடன் கூடிய ஆசிரியராக இருத்தல் மற்றும் ஆள் சிந்தனையுடன் கூடிய ஆசிரியருடைய இயல்புகள், ஆசிரியரது எனது இலக்குகள். இது வந்து யூனிட் 2 சரிங்களா. அடுத்து யூனிட் 3 பாருங்க, பிஹேவியர் தியரிஸ் ஆஃப் லேர்னிங், லேர்னிங், மீனிங் ஆஃப் லேர்னிங் டிஃபைன்ட் பை பிஹேவியர்ஸ் கிளாசிஃபிகேஷன் கண்டெய்னிங் பாவ்லாவ், லா ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் தாண்டேக், ஆப்ரண்ட் கண்டிஷன் டீனிங் அண்ட் ஷேப்பிங் ஆஃப் ஸ்கின்னர், சோசியல் லேர்னிங் பண்டூரா, பேசிக் அஸ்யூம்ஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர் தியரி, ஸ்ட்ரென்த் அண்ட் எலிமினேஷன்ஸ். ஸோ இதுக்கான தமிழ் சிலபஸ் கீழே பார்க்கலாம். கற்றல் நடத்தையின் கொள்கைகள், நடத்தை கொள்கையின் அடிப்படையில் கற்றல் என்பதன் பொருள், பாவலாவுடைய சிறப்பு ஆக்கநிலை இருத்தம், தாண்டேக்கின் சோதனை விளக்கம் மற்றும் விளைவு விதி, ஸ்கின்னர் தன்னிச்சையான ஆக்கநிலை இருத்தம் அல்லது பண்டூரா ஆக்கநிலை இருத்தம், ஆல்பர்ட் பண்டூராவின் சமூக கொள்கை, நடத்தையின் அடிப்படை அனுமானங்கள், கொள்கை வலிமை மற்றும் வரம்புகள். ஸோ அடுத்து யூனிட் 5 பார்க்கலாம், காக்னிட்டிவ் அண்ட் ஹியூமனிஸ்ட் அண்ட் தியரிஸ் ஆஃப் லேர்னிங், learning, meaning and learning of defined as cognitive psychologist, insight learning, Goldberg, modes of cognitive development, Bruner, stages of intellectual development, Piaget's, learning style, Gold, self acceleration, Malsko, theories of functioning persons of Carl Rogers. ஸோ இதுக்கான தமிழ் பார்த்தீங்கன்னா கற்றலில் அறிதிறன் மற்றும் மனிதநேய கொள்கைகள், அறிதிறன் உளவியலாளர்கள் அடிப்படையில் கற்றலுக்கான பொருள், கோலர் அகக்காட்சி வழிகற்றல், ப்ரூனர் அறிதிறன் மேம்பாட்டு விதங்கள், குழந்தையின் அறிவு மேம்பாட்டில் பியாஜேயின் படிநிலைகள், கோல்பர்க்கின் கற்றல் பாணிகள், மாஸ்லோவின் தன் இயல்பூக்கம் அல்லது தன்னிறைவுக்கான கொள்கை, காரல் ரோஜரின் முழுமையான செயல்படும் மனித கொள்கை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக வந்து படிச்சிடலாம். சிலபஸ் நீங்கள் பார்த்துட்டாலே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு. அடுத்து யூனிட் 5 பாருங்கள், த தியரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், லேர்னர்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ், த நேச்சர் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ், கொலாபரேஷன் எமாங் த லேர்னர்ஸ் அண்ட் பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ், Constitution, Gang 8 levels of Cagnes 8 levels of learning. அறிவு கட்டமைப்பு கொள்கை என்பதன் பொருள் மற்றும் வரையறை, அறிவு கட்டமைப்பு செய்து கற்போரின் இயல்பு, அறிவு கட்டமைப்பு மாணவர்களிடம் உருவாக்குவதில் ஆசிரியரின் பங்கு, அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் கற்றல் தொடர், செயல்பாடுகளின் இயல்பு, அறிவு கட்டமைப்பை இணைந்து கற்றல் முறை, அறிவு கட்டமைப்பு செய்து கற்றல் கற்பித்தல் முறையில் காக்னேயின் 8 நிலை கற்றல். யூனிட் 6 பாருங்க, லேர்னர் சென்டர்டு டீச்சிங், மீனிங், கேரக்டர்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர்ட் டீச்சிங், லேர்னர் சென்டர்ட் லேர்னிங்,
need for learner-centered approaches in teaching, advantages of learner-centered teaching, teacher-centered learning, teaching learner-centered techniques of teaching, the advantages. கற்போர் மைய கற்பித்தல்னு சொல்லுவோம். கற்போர் மைய கற்பித்தல் அல்லது கற்போர் மைய கற்றல் என்பதன் பொருள் மற்றும் இயல்புகள், கற்போர் மைய கற்பித்தலுக்கான தேவைகள், கற்போர் மைய கற்பித்தலுக்கான ஆசிரியர் மைய கற்பித்தலுக்கான இடையே உள்ள நன்மைகள் மற்றும் வரம்புகள், வேறுபடுத்துதல், கற்போர் மைய கற்பித்தல் நுட்பங்கள், அவை நன்மைகளும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 டீச்சிங் இன் டைவர்ஸ் இன் கிளாஸ் ரூம், மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டைவர்ஸ் இன் classroom, teaching in diverse classroom, preparation of teachers, diverse classroom, techniques and teaching of diverse classroom, diverse in teaching and strategies, diverse in learner effective teaching and diverse classroom, diversity classroom. தமிழில் பார்த்துக்கோங்க. பன்முக வகுப்பிற்கான கற்பித்தல். பன்முக வகுப்பறை என்பதன் பொருள் மற்றும் வரையறை. பன்முக வகுப்பறையில் கற்பித்தல் அதற்குரிய ஆசிரியரின் தயாரிப்புகள். பன்முக வகுப்பறையில் கற்பித்தலுக்கான நுட்பங்கள் அல்லது பன்முகம் கொண்ட கற்போருக்கான பல வகையான கற்பித்தல் நுட்பங்கள். பன்முக வகுப்பறையில் விளைவு பயன்மிக்க வகையில் கற்பித்தல் அல்லது திறம்பட வகுப்பறையில் பன்முகம். அடுத்து யூனிட் 8 பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இன் அவுட் ஆஃப் ஸ்கூல், வாட் வி நவ் அண்ட் வாட் வி டூ நவ், importance of observation learning out of school learning, extending curriculum learning to the local area, approaches of learning outside the classroom, learning for outside the classroom, advantage of learning outside in the classroom. So unit 8 தமிழில் பார்க்கலாம். பள்ளிக்கு உள்ளேவும் பள்ளிக்கு வெளியேவும் கற்றல். பள்ளிக்கு உள்ளேவும் பள்ளிக்கு வெளியேவும் கற்பதன் நோக்கம், பள்ளிக்கு வெளியே கற்பதில் உற்றுநோக்கலின் முக்கியத்துவம், பள்ளிக்கு வெளியே கற்றல், கலைத்திட்டத்தை பள்ளிக்கு வெளியே விரிவாக்கம் செய்தல், கலைத்திட்ட விரிவாக்கம் மூலம் உள்ளூரில் பள்ளிக்கு வெளியே கற்றலுக்கான அணுகுமுறைகள், பள்ளிக்கு வெளியே உள்ளவற்றை கற்றல், பள்ளிக்கு வெளியே கற்பதன் நன்மைகள். இதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8க்கான தமிழ் மீடியம் சிலபஸ். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 சரிங்களா. டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், மீனிங், நீட் ஃபார் maintaining teacher-student relationship, interpersonal approaches in classroom management, strategies for improving students' engagement in learning, healthy classroom management and academic achievement. தமிழில் பார்த்துடலாம். யூனிட் 9 ஆசிரியர் மாணவர் உறவு. ஆசிரியர் மாணவர் உறவு நிலை என்பது பொருள் மற்றும் இதனை நிலைநிறுத்துவதற்கான தேவை, வகுப்பறை மேலாண்மையின் ஆசிரியர் மாணவர் இடைவினை புரியும் தொடர்பு அணுகுமுறை, மாணவர்களின் ஈடுபாட்டுடன் கற்றலில் செயல்படுவதை மேம்படுத்தும் உத்திகள், ஆரோக்கியமான வகுப்பறை மேலாண்மை, மாணவர்களின் கற்றல் அடைவுகளும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9. அடுத்து நம்ம லாஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். யூனிட் 10 டீச்சிங் ஆஸ் ஏ ப்ரொஃபஷன், நேச்சர் ஆஃப் டீச்சிங், டீச்சிங் ஆஸ் ஏ ப்ரொஃபஷன், கேரக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் அண்ட் ineffective teaching, why teaching is a most important profession, attitude of students teacher towards teaching profession, qualities of professional teachers, facilities, faculty development of programs, teaching and learning, sustain futures. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 10 லாஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 10 தமிழ் மீடியம் சிலபஸ். லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றல் கற்பித்தல். கற்பித்தல் ஒரு உயர் தொழில். கற்பித்தலின் இயல்புகள். கற்பித்தல் என்பது ஒரு உயர் பணி அல்லது உயர் தொழில். விளைபயன் மிக்க கற்பித்தலின் இயல்புகள். கற்பித்தல் மிக முக்கியமாக உயிர் தொழிலாக ஏன் கருதுகிறோம்? ஆசிரியர் கல்வி மாணவர்களின் ஆசிரியர் உயிர் தொழில் மீதான மனப்பான்மை. ஆசிரியர் தொழிலை உயிர் தொழிலாக கருதும் ஆசிரியரின் இயல்புகள். ஆசிரியரின் பணி மேம்பாட்டு திட்டங்கள். நிலைப்படுத்தப்பட்ட எதிர்காலத்திற்கான கற்றல் கற்பித்தல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றல் கற்பித்தலும் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் க்ரோயிங் அப்பும் கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனுக்கும் சிலபஸ் வந்து தமிழ் மீடியத்தில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. சிலபஸ் ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் சரவணன். தேங்க்யூ.